மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த ஜாதகத்தில் என்ன பார்க்க இருக்கோம் என்றால், ஒருவருடைய பெண் ஜாதகம் இது. அவருடைய மன வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ விளக்கத்தில் பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் மன வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி, காரகனாகிய சுக்கிரன் இவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். லக்னம், லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும். அதாவது நல்ல அமைப்பில் இருப்பது என்றால் சுபர்களுடைய தொடர்பு லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ இருக்க வேண்டும். 7ஆம் பாவகத்திற்கு சுப தொடர்பு, குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் இதுபோல சுப தொடர்பு இருக்க வேண்டும். சுக்கிரன் எந்த நிலையிலும் கெடாமல் இருக்க வேண்டும். கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் சனியோடு சேரக்கூடாது, ராகு கேதுக்களோடு இவர்கள் சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன், இருள் சந்திரன் இவர்களோடு சேரக்கூடாது. அப்படி சேர்ந்து இருந்தால் குரு சுக்கிரனுடைய தொடர்பில் இவர்கள் இருப்பது அல்லது பார்ப்பது இதுபோல சுபகரங்களுடைய தொடர்புகளை பெறும்பொழுது அந்த 7ஆம் பாவகமோ 7ஆம் பாவகாதிபதியோ சுக்கிரனுக்கு ஃபஸ்ட்டு பாவத்துவம் என்ற அமைப்பில் தவறான விஷயங்கள் நடந்து அடுத்து சுபத்துவம் என்ற அமைப்பில் அந்த வாழ்க்கை நல்ல முறையாக அமையும் என்பது ஒரு விதிமுறையாகும். இவருடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் கிரக நிலை இருக்கிறது, இவருடைய மன வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வாங்கள் வீடியோவுக்குள் போகலாம். இவர் 6/1/1997 பிறந்தவர். 2:36 PM கடலூரில் பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறேன். இவருடைய கிரக நிலைகள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இவர் பிறக்கும்போது சனி திசை 3 வருஷம் 7 மாதம் 30 நாள் இவர் சனி திசையில் பிறந்துள்ளார். சனி எந்த நிலைமையில் குருவினுடைய வீட்டில், ராகு கேது செவ்வாயுடைய தொடர்பில், 11ஆம் இடத்தில் குரு நீச்சனுடைய வீட்டில் பரிவர்த்தனை அமைப்பில் சனி திசை அமைந்துள்ளது. சனி திசை இவருக்கு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் 11ஆம் இடம் என்பதாலும் குருவினுடைய வீடு என்பதாலும் ஓரளவிற்கு இவருக்கு நல்ல நன்மையை கொடுத்தது. ஆனால் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், ஆனால் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் இதனால் ஓரளவுக்கு கஷ்டப்படுகிற நிலைமைதான். இருந்தாலும் இவருடைய லக்கணத்தை குரு பார்ப்பதால் சமாளிக்கும் திறமை கொண்டவர். அடுத்தது புதன் தசை. இவருக்கு புதன் 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் தசை குருவினுடைய வீட்டில், நீச்சனுடைய வீட்டில்தான் 8இல் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் வீடு கொடுத்தவன் நீசம் என்ற அமைப்பில் புதன் அமைந்திருக்கிறார். இவர் 21 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதனும் அவருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலனை தரவில்லை. ஒரு 12th வரைக்கும் தான் இவர் படித்திருக்கிறார். படிப்பு 4ஆம் பாவகம். சூரியன் 8இல் மறைந்து நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். 4ஆம் இடம் எந்த விதமான சுப தொடர்பும் இல்லாததால் இவருக்கு படிப்பு 12வது வரைக்கும் தான் இவர் படித்திருக்கிறார். அதுக்கு மேல் இவரால் படிக்க முடியவில்லை. புதன் திசையிலேயே இவர் புதன் திசை இறுதியில் முடிந்து கேது திசையினுடைய ஆரம்ப பகுதியில் இவருக்கு திருமணம் ஏற்பட்டது. 11ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் இவருக்கு கேது திருமணத்தை கொடுத்தார். திருமண வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கிறது. சனியோடு சேர்ந்து ராகு செவ்வாய் இவர்களுடைய தொடர்பை வாங்கி கேது இவர் ஒரே டிகிரியில் உள்ளார். இதனால் இந்த கேது திசை இவருக்கு நல்ல பலனையே கொடுக்கவில்லை, திருப்தியற்ற மன வாழ்க்கையை கொடுத்தது. 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவகத்தில் சந்திரன் நீசமாகி அமாவாசை, நாளைக்கு அமாவாசை ஆக போகிற அமைப்பில் சந்திரன் இருக்கிறார். 7ஆம் பாவகம் இருள் தன்மை ஆகிவிட்டது. 7ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து சனியினுடைய பார்வை ஒரே டிகிரியில் முக்கூட்டு தாக்குதல் அமைப்பில் ராகு கேது சனி இவர்களுடைய அமைப்பில் இருக்கிறார். அதனை குரு நீச்சனாகி பார்ப்பதால் அதன் பிறகு ஓரளவுக்கு சுபத்துவம், அந்த சுபத்துவம் என்ற அமைப்பில் கணவன் ஓரளவுக்கு இருக்கிறார். ஆனால் கணவரால் அந்த அளவிற்கு ஒரு நன்மை பெரிதளவில் சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை. அதனால் காரகனாகிய சுக்கிரனும் 8இல் மறைந்துள்ளார். 1 டிகிரியில் இருக்கிறார், 8இல் மறைந்துள்ளார். அவரும் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கின்றார். இப்போ கேது தசையும் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையும் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறது.
ஏழாம் பாவகம், ஏழாம் பாவகாதிபதி காரகன் மூவருமே பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவருடைய மன வாழ்க்கை அவ்வளவாக சரியில்லை, திருப்தியற்ற மன வாழ்க்கையாக இருக்கிறது. இதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் பாவகம் பாவகாதிபதி காரகன் அடிபட்டு லக்கணத்திற்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லை, லக்கணம் சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாய் ராகுவால் சனி பார்க்கப்பட்டு சனியால் பார்க்கப்படுகிறது, லக்னாதிபதி 8இல் மறைந்து நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார், லக்னாதிபதியும் பலவீனம் லக்கணமும் பலவீன அமைப்பில் இருப்பதால் இவரால் ஒரு சரியான மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இவரால் நடத்த முடியவில்லை. இவர் அப்பா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் நீச்ச குருவாக இருந்தாலும் அப்பாவினுடைய தயவால் இவர் ஓரளவுக்கு நல்ல முறையில் குடும்பம் நடத்தி வருகிறார். 3ஆம் பாவகத்தை குரு 3ஆம் பாவகத்தை பார்ப்பதால் இவருடைய சகோதரன், இவருடைய தம்பி என்று சொல்லக்கூடிய சகோதரனும் அப்பாவும் இவரை நல்ல முறையில் கவனித்து வருகிறார்கள். குருவினுடைய பார்வை லக்கணத்திற்கு விழுவதால் ஓரளவிற்கு லக்கணம் ஓரளவுக்கு நல்ல பெண், எதையும் சமாளிக்கும் தைரியம் கொண்டவராக இருக்கிறார். இதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் பாவகம் பாவகாதிபதி காரகன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாவகம் முற்றிலும் செயலிழக்கும் என்பது நம்மளுடைய ஆதித்ய குருஜி, மானசீக குருவாகி ஆதித்ய குருஜியினுடைய விதிமுறைகளாகும். இதனை பயன்படுத்தி நம்ம ஜாதக பலனை சுலபமாக சொல்லலாம். இவருடைய குழந்தை பாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் ராகு செவ்வாய் சனி முக்கூட்டு தாக்குதல் இருக்கிறது. அதனால் இவருக்கு பிறந்த குழந்தை 2 பெண் குழந்தை. முதலில் 2 பெண் குழந்தை. குருவினுடைய பார்வை கிடைப்பதால் இந்த இடத்திற்கு பெண் குழந்தை உள்ளது, ஒரு ஆண் குழந்தை. 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குரு 11ஆம் இடத்தோடும் 9ஆம் இடத்தோடும் 9-11 பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் குரு ஸ்தான பலம் பெறுகிறார் என்ற அமைப்பில் குரு கொஞ்சம் வலுவாக தான் இருக்கிறார். இவர் 6-8 பரிவர்த்தனை அந்த மாதிரி சரியில்லாத பரிவர்த்தனை அமைந்திருந்தால் இந்த குழந்தை அமைப்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இது 9-11 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. நீச்சனாக இருப்பது தான் ஒரு சிறிய குறைபாடு. மற்றபடி குரு கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருப்பதால் இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கிறது. கேது திசையிலேயே இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கிறது. இதுபோல் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து அவருக்கு துல்லியமாக சுபத்துவ பாவத்துவ என்ற அடிப்படையில் நம்ம துல்லியமாக வரும் வாடிக்கையாளர்களுக்கு சரியான பலனை சொல்லலாம் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மற்றொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.